அதிமுக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரியை ஒதுக்குவது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. இதையடுத்து புதுச்சேரியை என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கி அதிமுக தலைமை முடிவெடுத்துள்ளது. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் தலைவர் அதிமுக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரியை ஒதுக்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக புதுச்சேரியை ஒதுக்கி தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், உங்களுடைய கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். அதிமுக கூட்டணியில் தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் இணைந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமான ஒப்பந்தத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என் ரங்கசாமி, அதே போல அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியே இருந்து செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார்கள். இதன் மூலமாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மூன்றாவதாக என்ஆர் காங்கிரஸ் இணைந்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று முன்தினம் பாமக, பாஜக, இன்று என்ஆர் காங்கிரஸ் மூன்றாவது கட்சியாக இணைந்திருக்கிறது. புதுச்சேரிக்கான மக்களவை தொகுதி என்பது என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மூன்றாவது கட்சியாக என்ஆர் காங்கிரஸ் இணைந்திருக்கிறது. இதுக்கான ஒப்பந்தத்தில் சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இதுக்கு அடுத்தபடியாக தேமுதிகவுடைய முடிவுக்காகத்தான் அதிமுக காத்திருக்கிறது. எனவே நான் முன்பு குறிப்பிட்டது போலவே அதிமுக மற்ற கட்சிகளை விடவும் தேர்தல் பணிகளை முன்கூட்டியே தொடங்கி செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் முதல் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 இடங்களை ஒதுக்கியது. இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 இடங்களை ஒதுக்கியது. இதன் மூலமாக அதிமுக, பாமக, பாஜக என்கிற ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழலில் புதுச்சேரி மக்களவைக்கான தொகுதியை தற்பொழுது என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கியது மூலமாக மூன்றாவதாக என்ஆர் காங்கிரஸ் அந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது, அதை உறுதி செய்திருக்கிறது. இதற்கான ஒப்பந்தத்தில் அந்த மூவரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு பிறகு தேமுதிகவுடைய முடிவுக்காக 23ஆம் தேதி வரை அதிமுக கெடு விதித்திருக்கிறது. 5 தொகுதிகளை ஒதுக்குவதற்கு அதிமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. எனவே தேமுதிக இந்த கூட்டணி இடம்பெறுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திமுக ஒரு புறம் தன்னுடைய கூட்டணி கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய அதே வேளையில் அதிமுக பெரும்பாலான தொகுதி பங்கீட்டுக்கான மிக முக்கியமான பணிகளை முடித்திருக்கிறது. இதற்கு பிறகு மற்ற இயக்கங்களுக்கான பேச்சுவார்த்தையும் நாளிலிருந்து தொடங்கி இன்னும் 2 நாட்களில் முழுவதுமாக அதிமுக கூட்டணி என்பது முழுவதுமாக நிறைவு பெற்று தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்வதற்கான தயாரான நிலையில தற்பொழுது அதிமுக இருக்கிறது. ஏற்கனவே இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தமிழகத்துடைய துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் 2 நாட்களில் இந்த அதிமுக தலைமையான கூட்டணியின் அனைத்து தொகுதி பங்கீடும் நிறைவடைந்து மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நல்ல செய்தி வரும் என்கிற தகவலை தெரிவித்து சென்றிருந்தார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பிரதான கட்சிகள் அனைத்தும் தற்பொழுது பிரதான கட்சிகள் அனைத்திற்கும் தொகுதி பங்கீடை ஓரளவுக்கு முடித்திருக்கிறது. அதிமுக, பாமகவிற்கு 7 இடங்கள், அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 இடங்கள், தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 1 இடமும், அதே போல தேமுதிக ஒருவேளை அதிமுக கூட்டணி இடம்பெற்றால் அந்த கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்குவதற்கும் தயாராக இருக்கிறது அதிமுக. அதே போல புதிய தமிழகத்தினுடைய கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தற்பொழுது அதிமுக தலைமையிடம் பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடத்தி வருகிறார்.
எனவே அப்படியே அவர் இந்த கட்சிக்கு தலைமையிலான கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் அவருக்கு ஒரு இடமும், அதே போல இந்திய ஜனநாயக கட்சியுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில் வரும் பட்சத்தில் அவருக்கு ஒரு இடமும், அதே போல மேலும் 2 கட்சிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர்களுக்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டு 20 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ச்சியாக தேமுதிகவுடைய பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படாத நிலையில் அந்த தேமுதிக பிரச்சனை மட்டும் தொடர்ச்சியாக இழுபறி நிலையில் இருக்கிறது. எனவே 3வது கட்சியாக என்ஆர் காங்கிரஸ் இணைந்திருப்பதன் மூலமாக புதுச்சேரி என்பது என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் ஓரிரு நாட்களில் அதிமுக தன்னுடைய கூட்டணி தொடர்பான அனைத்து வேலைகளையும் முடிக்கும் தருவாயில் இருக்கிறது. அடுத்தபடியாக தேர்தல் அறிக்கையை முழுவதுமாக தயார் செய்திருக்கக்கூடிய நிலையில விரைவில் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அமலா, அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி அபினேஷ்.